ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போற படம் மகுடம். விஷாலுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மகுடம். விஷாலுடைய ஒரு டெபியூ டைரக்ஷன்ல அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஒரு டைரக்டர் அப்படின்றது. ஸோ அவருடைய டைரக்ஷன்ல அண்ட் இந்த படத்துல அபிநந்தன், அதுக்கப்புறமா ஜெய் கார்த்திக், இவங்களுடைய சினிமோட்டோகிராஃபியில ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்ல, ஸ்ரீகாந்தோடைய எடிட்ல அண்ட் இந்த படத்துல விஷாலோடு சேர்ந்து அஞ்சலி, அப்புறமா துஷாரா விஜயன் மற்றும் பலருடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மகுடம். அண்ட் மகுடம் படம் வந்து ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி அவங்களுடைய கன்சர்னுக்கு இது 99th மூவி. அண்ட் இந்த படத்தை வந்துட்டு அதனால விஷாலுடைய மதகஜராஜா வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே போய் அண்ட் ஃபைனலி இப்போ வந்து வெளியே வந்திருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு கேங்ஸ்டர் ஒரு பக்கம் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சாஃப்டான கேரக்டர் அண்ட் இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அண்ட் எதனால இந்த ப்ராப்ளம் அப்படின்றது தான் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கான்ற ஒரு கேரக்டர்லையும் சிதம்பரன்ற கேரக்டர்லையும் வந்துட்டு விஷால் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ இதில் லிங்கான்றவங்க வந்துட்டு ஒரு ஆந்திரா விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்மக்லிங், கடத்தல் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடியவங்க. அண்ட் அவருக்கு வந்துட்டு அஞ்சலி மேலே ஒரு காதல், கல்யாணம் ஆகுது. அண்ட் ஃபைனலி அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் தான் டாப்பில் இருக்கணுன்ற மாதிரி ஆகுறாரு. அண்டு எல்லாரு இதுவையும் ஓரளவு காம்படிட் பண்ணி அவர் தான் மேலே வந்து அவருக்கான அந்த ஒரு என்ன சொல்ற அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு ராஜ்யம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழக்கூடிய சிதம்பரம் கேரக்டர் ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறாங்க. துஷாரா விஜயனோட கல்யாணம் ஆகுது. தம்பி ராமையா வந்துட்டு அவங்களுக்கு மாமனார், 2 பசங்க, ஒரு நார்மல் ஃபேமிலி லைஃப் வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் அவருடைய ஃபேமிலிக்காக கார் வாங்குறது அப்படி சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து நடந்ததா இல்லையா, அண்ட் இந்த விஷாலுக்கும் அந்த விஷாலுக்கும் வரக்கூடிய கிளாஷ் என்ன, எப்படி இவங்க 2 பேரும் வந்து பார்க்குறாங்க அண்ட் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன, அண்ட் இந்த படத்துக்குள்ள அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவர் ஹீரோ இல்லை அவர் வில்லனா, இல்லைனா வந்து மார்க்கான்ட்ல காட்டுற மாதிரி அப்பா பையனா, இவங்களுக்குள்ள என்னதான் நடந்தது அண்ட் இவர் வந்து ஸ்மக்லிங்ல பண்ணக்கூடிய விஷயத்தினால இந்த அளவுக்கு இந்த சிதம்பரம் கேரக்டர் பாதிப்படையுதுன்றத ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கா ஃபேமிலியோட அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டோட அதோட ஆக்ஷன் பிளாக்கோட சொல்லியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த மகுடம். அண்ட் இந்த படத்துல வந்து எக்காச்சக்கமான கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. விஜய் மில்டன் இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி குட்டி கேரக்டர்ஸ், அந்த எஸ்பெஷலி இந்த குட்டி மாஸ்டர் அண்ட் பேபி அந்த கேரக்டரில் பசங்களாம் நடிச்சிருக்கிறவங்க அவங்களும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அஞ்சலி வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த தெலுங்கு வெர்ஷன் ஆஃப் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரெட்ரோ தீமில் வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி விஷாலுடைய ஒரு டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி இருக்குதுன்றதும் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அவருக்கான ஒரு ஸ்டைலில் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இதுவாக பார்க்கலாம், இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ரெட்ரோ தீம் வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி அந்த டோனையும் மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காரு படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கரெக்டான எடிட்டை வந்து ஸ்ரீகாந்த் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ஓவராலாக படத்தை வந்துட்டு ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி படத்தினுடைய மியூசிக்கை வந்து நம்ம எல்லாருக்கும் சூப்பரான விதத்தில் கொடுத்துருக்குறாங்க படத்தினுடைய மியூசிக் டைரக்டர். அண்ட் இந்த படத்துக்கு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு அப்படியே பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பிளாக்லாம் வேணும். இன்னொரு பக்கம் ஒரு சூதிங்கான ஒரு ஃபேமிலியெல்லாம் பார்த்து எல்லாம் கலந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பாருங்கள்.